ஒரு நாள் முழுக்க வியர்வை சிந்தி வேலை செய்த தொழிலாளர்களுக்கு கூலியாக ஒரு பிடி விபூதியை கொடுத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கோபப்படுவார்கள் அல்லது ஏமாற்றத்தில் அழுவார்கள் அல்லவா? ஆனால் திருச்செந்தூர் மண்ணில் ஒரு அதிசயம் நடந்தது. கையில் கொடுக்கப்பட்ட விபூதி வீட்டிற்கு சென்றதும் தங்க காசுகளாக மாறியது. இது கற்பனையல்ல. திருச்செந்தூர் ராஜகோபுரத்தின் கற்களில் இன்றும் உறைந்திருக்கும் ஒரு தெய்வீக ரகசியம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் 9 நிலை ராஜகோபுரம் இன்று விண்ணை முட்டி நிற்கிறது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு மௌன சுவாமிகள் என்ற ஒரு மகாத்மா இந்த திருப்பணியை தொடங்கினார். அவரிடம் செல்வம் இல்லை, அதிகார பலம் இல்லை. இருந்தது ஒன்றே ஒன்றுதான், முருகப்பெருமான் மீது அவர் வைத்திருந்த அசைக்க முடியாத பக்தி. கோபுரம் மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்க கூட அவரிடம் காசு இல்லை. வேலை முடிந்ததும் தொழிலாளர்கள் கூலிக்காக சுவாமிகளிடம் வந்து வரிசையில் நின்றார்கள். சுவாமிகள் அமைதியாக முருகனை தியானித்து அங்கிருந்த தூய்மையான விபூதியை எடுத்து ஒவ்வொரு தொழிலாளியின் கையிலும் ஒரு பிடி கொடுத்தார். இதை பத்திரமாக உங்கள் மடியில் முடிந்து கொள்ளுங்கள், வீட்டிற்கு சென்றதும் உங்கள் மனைவியிடம் கொடுத்து திறந்து பாருங்கள் என்று சைகையில் கூறினார். தொழிலாளர்கள் குழம்பினார்கள். என்ன இது? நாள் முழுக்க கால் சுமந்த எங்களுக்கு வெறும் விபூதியா கூலி என்று மனதிற்குள் முணுமுணுத்தபடி வீட்டிற்கு சென்றனர். வீட்டிற்கு சென்ற தொழிலாளர்கள் தங்கள் மனைவியிடம் அந்த விபூதி முடிச்சை கொடுத்தனர். என்ன ஆச்சரியம்! அந்த முடிச்சை திறந்தபோது உள்ளே இருந்த விபூதி காணாமல் போயிருந்தது. அதற்கு பதிலாக ஜொலிக்கும் தங்க காசுகள் இருந்தன. இங்கேதான் முருகனின் மிகப்பெரிய லீலை வெளிப்பட்டது. அந்த தங்க காசுகள் எல்லோருக்கும் சமமாக இருக்கவில்லை. அன்று யார் அதிக உழைப்பை போட்டார்களோ அவர்களுக்கு அதிக காசுகளும், குறைவாக வேலை செய்தவர்களுக்கு குறைவான காசுகளும் இருந்தன. முருகப்பெருமானே கணக்கு பிள்ளையாக மாறி அவர்களின் உழைப்பை அளந்து கூலி கொடுத்தார். இன்று நாம் திருச்செந்தூர் கோபுரத்தை பார்க்கும்போது அது வெறும் செங்கற்களாலும் சுண்ணாம்பாலும் கட்டப்பட்டது அல்ல என்பதை உணர வேண்டும். அது பக்தியாலும் மௌன சுவாமிகளின் தியாகத்தாலும் முருகப்பெருமானின் தங்க விபூதியாலும் எழுப்பப்பட்ட ஒரு மகா அதிசயம். நேர்மையாக உழைப்பவனை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்பதற்கு திருச்செந்தூர் கோபுரமே சாட்சி.